நம்ம நேத்து மின்னூட்டத்தை பத்தி பார்த்தோமா? எஸ் சார். ஓகே. இன்னைக்கு கூலும்ஸ் லா பத்தி மின்னூட்டம் முடிஞ்சிச்சு. அந்த மின்னூட்டத்திற்கு இன்னொரு மின்னூட்டத்திற்கும் ஒரு விசை, அந்த விசையை பத்தி யார் சொல்றதுன்னா கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா கூலும் விதி. ஓகே, இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதே கான்செப்ட் தான். ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கிறோம், Q1 Q2 ஒரு ரெண்டு சார்ஜஸ் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு சார்ஜஸும் R டிஸ்டன்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா பிரித்து வச்சிருக்கோம். அப்ப இங்க வந்து கண்டிப்பா என்ன விசை இருக்கும் அப்படின்னு சொன்னா விலகல் விசை இருக்கும், இல்லைன்னா ஈர்ப்பு விசை இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்சன். அப்ப அவங்களுடைய கான்செப்ட் படி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்சன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கே என்பது என்ன? மாறிலி. அந்த கே மாறிலிக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா 1/4πε0. இதுக்கு வேல்யூ ஒன்று கொடுக்குறாங்க. எவ்வளவு அப்படின்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். அடுத்த கான்செப்ட் இதுல என்ன கேட்பாங்கன்னா ε0 அப்படின்னா என்னப்பா? யாராவது சொல்ல முடியுமா? ε0 அப்படின்னா என்ன? Permeability of free phase sir. பர்மிட்டிவிட்டி. பர்மியபிலிட்டின்றதா மேக்னெட்டிக் ஃபீல்டுல வருது. இது வந்து பர்மிட்டிவிட்டி, விடுதிறன். பர்மிட்டிவிட்டி இது என்ன அப்படின்னு சொன்னா விடுதிறன். அப்ப ε0 மதிப்பு நம்மளுக்கு தெரியும். இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல இது வந்து MCQல கேட்கலாம். ε0 மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னா 8.854 × 10⁻⁻12. மறந்துடாதீங்க, 10⁻⁻12. அப்படியே பாத்தீங்கன்னா எப்படி சார் யூனிட் எழுதலாம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ε0 மட்டும் வேணும். ε0 மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எடுத்து சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னு சொன்னா ஸ்கொயர் பர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, பெரும்பாலும் சில டைம்ல வந்து இதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்குறாங்கப்பா. ε0 டைமென்ஷனல் ஃபார்முலா, பரிமாண வாய்ப்பாடு கேட்குறாங்க. அந்த பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா நியூட்டன்ஸ்னா பாருங்க mLT-1 அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா m-1 L3. இது மேல போச்சுன்னா -L3. ஏன்னா mLT-1 கிடைக்கும். L வந்து L ஸ்கொயர் ஆயிடும். அடுத்தது வந்து மேல போச்சு அப்படின்னு சொன்னா T⁴ ஆம்பியர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஒவ்வொன்றும் எப்படி 1 மார்க்ல கேட்பாங்க. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது கூலும்ஸ் லான்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் எ சென்ட்ரல் ஃபோர்ஸ். இந்த கூலும் விதி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா மைய விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க பாருங்க, இது பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். கண்டிப்பா ஃபோர்ஸ் ஆஃப் இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா விலகல் விசை ஏற்படும். அப்ப இது விலகல் விசை ஏற்படும். இங்க ஒரு விலகல் விசை ஏற்படும். அப்ப F21 வெக்டார், F12 வெக்டார். ஓகேவா? எழுதிக்கலாமாப்பா? ஓகே, எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த விசை எப்படி இருக்கு பாருங்க சார், ஒரு நேர்கோட்டிலேயே இருக்கு பாருங்க. எல்லா விசையும் எப்படி இருக்கு? நேர்கோட்டிலேயே இருக்கு.
எல்லாமே நேர்கோட்டிலே இருக்கு. அதனால இதுக்கு நேம் என்ன அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது சென்ட்ரல் ஃபோர்ஸா இருக்கிறதுனால இது என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கு. இது மைய விசையா இருக்கிறதுனால அந்த விசையானது பாதுகாக்கப்படுது. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு ரெண்டு விசை இருக்கு நான் சொல்றேன். கன்சர்வேட்டிவ், நான் கன்சர்வேட்டிவ். இங்க விசையை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எனர்ஜி அதாவது ஆற்றலானது வீணாகாது. நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல ஆற்றலானது வீணாகும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் திரும்ப நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நம்ம திரும்ப பயன்படுத்த முடியாது. அவ்வளவுதான். இது ஏற்கனவே நான் ஒர்க் பவர் எனர்ஜி இதுல நான் சொல்லியிருப்பேன் பாத்துங்க. சென்ட்ரல் ஃபோர்ஸ் இது சென்ட்ரல் ஃபோர்ஸா இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் சொல்றோம் அப்படின்னு சொன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது நான் ரெண்டு கான்செப்ட் எடுத்திருக்கேன் பாருங்க. எஃப் என்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இங்க எழுதுறேன் பாருங்க. F is equal to 1/4 pi epsilon naught, one more question, Q1 Q2 divided by R square. Epsilon naught அப்படின்னு சொன்னா என்னது? பர்மிட்டிவிட்டி. ஓகேவா? இது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஏன்னா எப்சிலான் நாட் இருக்கிறதுனால இதுனா வெற்றிடத்தின் விடுபடுத்திறன். ஓகேவா? எப்சிலான் நாட். அப்ப வெற்றிடத்துல நம்மளுக்கு 1/4 பை எப்சிலான் நாட் Q1 Q2 by R ஸ்கொயர் இருக்கு. அதுவே ஒரு ஊடகமா இருந்துச்சுன்னா இது வெற்றிடம், ஃப்ரீ ஸ்பேஸ். அது ஒரு ஊடகமா இருக்கு. ஏதாவது ஒரு ஊடகத்தின் வழியாக ஏதாவது சென்றால் என்ன சார் அப்படின்னு சொன்னா எஃப் மீடியம். ஊடகம் அப்படின்னு சொன்னா மீடியம். ஏதாவது ஒரு மீடியத்துல சென்றால் அப்ப Fm is equal to 1/, நல்லா பார்த்துக்கோ, 4 pi மீடியம் அப்படின்னு சொன்னா எப்சிலான் into Q1 Q2 divided by R square. ஓகே, எழுதிக்கலாமா பாருங்க. எஸ் சார். ஓகே, இப்ப இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா டிவைட் பண்ண போறேன் பாருங்க. அழகா டிவைட் பண்ண போறேன். அப்ப F மீடியம் டிவைடட் பை F நம்ம டிவைட் பண்ணும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்சிலான் பை எப்சிலான் நாட் கிடைக்குமா பாருங்க. Q1 Q2 R ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். Q1 Q2 by R ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். 4 pi கேன்சல். இந்த எப்சிலான் கீழே இருக்கிறது என்ன ஆயிடும்? மேல போயிடும். அப்ப எப்சிலான் பை எப்சிலான் நாட் எழுதிக்கலாமா? அப்ப F மீடியம் பை F நான் என்ன எழுதுறேன் அப்படின்னு சொன்னா எப்சிலான் R ன்னு எழுதுறேன். இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். ஒப்புமை விடுத்திறன். அதாவது இது எப்சிலான் R அப்படின்னு சொன்னா ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. இது கன்ஃபார்ம். இது ஒரு 1 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. இது நியூமெரிக்கல் பேஸ்ல கொடு. ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. ஒப்புமை விடுத்திறன். ஒப்புமை விடுத்திறன். அப்ப எப்சிலான் R is equal to எப்சிலான் பை எப்சிலான் நாட். அப்போ ஒரு क्वेश्चंस கேக்குறாங்க சார். அவர் எப்சிலான் R equal to நம்மளுக்கு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. எப்சிலான் R is equal to எப்சிலான் பை எப்சிலான் நாட். இந்த எப்சிலான் R எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா therefore எப்சிலான் R is equal to ஃபோர்ஸ் மீடியத்தில் இருக்கக்கூடிய விசை பை வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய விசை. அப்ப எப்சிலான் R is equal to நம்ம இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். இந்த எப்சிலான் Rக்கு இன்னொரு நேம் கொடுக்குறாங்க. இதுக்கு என்னன்னா ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்.
இது என்ன அப்படின்னு சொன்னா மின் கடத்தா மாறிலி. அவ்வளவுதான். ஓகே, என்ன டவுட் இருக்கா பாருங்க. எழுதிக்கலாமா? என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எழுதிக்கலாமா? அப்ப இந்த எப்சிலான் ஆர் என்னென்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னா சில டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கேன்னு கூட எழுதிக்கலாம். therefore k is equal to epsilon by epsilon naught where k is the dielectric constant. அப்ப என்னுடைய கூலும் விதியை கொஞ்சம் அப்படியே பாருங்க, அப்படியே மாத்துறேன். இன்கேஸ் கொஸ்டின்ல வந்து டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதாவது மின்கடத்தா பொருளை வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நான் அப்படியே கொஸ்டின்ஸ் அப்படியே நான் மாத்திக்கிறேன் பாருங்க. F is equal to நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா 1/4 epsilon naught Q1 by Q2 divided by R square. இன்கேஸ் இதுல வந்து ஒரு மின்கடத்தா பொருளை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் 1/k into 1/4 epsilon naught Q1 by Q2 divided by R square. நல்லா பாருங்க, மின்கடத்தா பொருளை பத்தி ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஒரு மின்கடத்தா பொருள் அதை வந்து எங்க சார் இந்த மின்கடத்தா பொருளை பேசுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த Q1 Q2 பிளேஸ் பண்றதுக்கு சென்ட்ரல்ல இங்க வந்து என்னவா இருக்கலாம், எப்சிலானா இருக்கலாம், எப்சிலான் நாட்டா இருக்கலாம், எப்சிலான் ஆரா இருக்கலாம். எப்சிலான் நாட்னா என்னது என்ன சொல்லிருக்கலாம், ஃப்ரீ ஸ்பேஸ், மீடியம், ரிலேட்டிவ் பர்மிட்டிவ். அப்ப இந்த சென்ட்ரல்ல Q1க்கும் Q2க்கும் சென்ட்ரல்ல வெற்றிடமா இருக்கலாம். அடுத்தது வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரீ ஸ்பேஸா இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா ஏதாவது வந்து மின்கடத்தா பொருளை வந்து வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்ம். இங்க அடுத்த ஒரு கான்செப்ட் கே என்றது பாத்தீங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு 1. அது வந்து கேனா மின்கடத்தா பொருள். ஓகேவா? அதனால ஞாபகம் வச்சு டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இப்ப கே இஸ் ஈக்குவல் டு 1 எதுக்கு சார் கே இஸ் ஈக்குவல் டு 1 பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ், வெற்றிடம், அது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ், வேக்கம், ஆர் ஏர். இப்ப k இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியா இருக்கும். k இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியா இருக்கும். எதுக்கு சார் அப்படின்னு சொன்னா கடத்தி ஒரு நல்லியல்பு கடத்தி, குட் கண்டக்டர், நல்லியல்பு கடத்தி. அப்ப குட் கண்டக்டருக்கு k வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா மெட்டல்ஸ். இப்ப k இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டவுட் இருக்கா? பாருங்க, அவ்வளவுதான். பாருங்க, கூலும் விதியில இதுதான்பா கேட்பாங்க. கூலும் இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்மளுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் இதுதான்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே சார், இந்த கூலும் விதி எங்கெங்க பயன்படுத்தலாம், எங்கெங்க பயன்படுத்தக்கூடாது? ஃபர்ஸ்ட் எங்க பயன்படுத்தலாம்? இந்த கூலும் விதி ஒரு 2 இடத்துல மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சார்ஜ் வந்து மின்னூட்டமானது நிலையா இருக்கணும். எங்க பயன்படுத்தலாம்? இப்ப நிலையான மின்னூட்டத்தில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சார், இப்ப இந்த சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருக்கும் பொழுதுதான் பயன்படுத்த முடியும். இந்த கூலும் விதி இந்த Q1 Q2 என்று பார்த்தோம்னா சார்ஜ் மூவ் ஆகிருக்க கூடாது, நிலையா இருக்கணும். பிளஸ் பாயிண்ட் சார்ஜா இருக்கணும். ஒரு புள்ளி மின்னூட்டமா இருக்கணும். புள்ளி மின்னூட்டமா இருந்தா அங்க மட்டும்தான் இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த கூலும் விதியை வேற இடத்துல எங்கேயும் பயன்படுத்த முடியாது. இந்த கூலும் விதி எங்க மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா ஸ்டாட்டிக் சார்ஜ், அதை வந்து நிலையான ஸ்டாட்டிக் சார்ஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிலையா இருக்கணும்.
பிளஸ் அந்த சார்ஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பாயிண்ட் சார்ஜா இருக்கும். அந்த மின்னோட்டம் எப்படி இருக்கணும், ஒரு புள்ளி மின்னோட்டமா இருக்கும். Q1 Q2 Q2. அங்க மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணுவோம். கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணுவோம். சரிங்க சார், இதுதான் இதனுடைய பெரிய டிராபேக். இதனுடைய பயன்படுத்த முடியாது, இங்க மட்டும்தான் பயன்படுத்த, மற்ற சார்ஜஸ் எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. அவ்வளவுதான் கான்செப்ட். எதனா டவுட் இருக்கா பாருங்க. கூலும் இதுல எதனா டவுட் இருக்கா பாருங்க. No sir. ஓகே, அடுத்த கான்செப்ட். சூப்பர்பொசிஷன், பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன், மேற்பொருதல் தத்துவம். ஓகே, தம்பிங்களா புரியுதா? கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க? Yes sir. Yes sir. கொஞ்சம் பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன், மேற்பொருந்தல் தத்துவம். ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா பாத்துங்க. மேற்பொருந்தல் தத்துவம். ஓகே சார், இது என்ன சார் மேற்பொருந்தல் தத்துவம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இரண்டுக்கு மேற்பட்டது வந்து ஏதாவது ஒண்ணு கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்துச்சுன்னா, இங்க பாருங்க எப்படி இருக்கு. இன்னும் ஒண்ணு விட்டுட்டேன் இதுல. கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம், வெக்டார் ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க. அப்ப வெக்டார் ஃபார்ம்ல நான் எழுதுறேன் பாருங்க. F is equal to 1/4 pi epsilon naught, நல்லா பாத்துங்க, Q1 Q2 divided by R square. வெக்டார்ல எழுத சொன்னாங்கன்னா, வெக்டார்ல எழுதுனா வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் கேப். இந்த வெக்டார்ல எழுதணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மாறி மாறி இருக்கும். அப்ப பார்த்தோன்னா F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F21 வெக்டார். ஓகே, இது மாதிரி ஞாபகம் வச்சு. ஓகே, அடுத்தது மேற்பொருந்தல் தத்துவம். நான் வந்து ஒரு மையத்துல எடுத்திருக்கேன், நிறைய சார்ஜஸ் எடுத்திருக்கு. Q1 Q2 Q3 ஒரு நிறைய சார்ஜஸ் எடுத்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ, Q1 Q2. இந்த இடத்துல ஒரு சார்ஜஸ் வச்சிருக்கேன், மேற்பொருந்தல் தத்துவம். இங்க இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு Qன்ற ஒரு சார்ஜஸ் வச்சிருக்கு. இது இப்ப இந்த Q1 Q2 Q3 யாரு கூட மேற்பொருந்தல், யாரு கூட ஒண்ணு சேர போகுது, யாரு கூட பிணைப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா Q கூட பிணைப்பு ஏற்படுத்த போகுது. அப்ப பார்த்தோன்னா அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா இதனோட டிஸ்டன்ஸ் Q1, இதனோட டிஸ்டன்ஸ் நான் R-ன்னு எடுத்திருக்கேன், R1-ன்னு எடுத்திருக்கேன். இதனோட டிஸ்டன்ஸ் R2-ன்னு எடுத்திருக்கேன். இதனோட டிஸ்டன்ஸ் என்னன்னா R3-ன்னு எடுத்து. இப்ப கண்டிப்பா ஒரு விசையானது செயல்படும். பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா Q1 Q2 Q3 மூணுமே வந்து நேர் மின்னூட்டம் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் எடுத்திருக்கேன். Qன்றதும் வந்து என்ன எடுத்திருக்குன்னா பாசிட்டிவ் எடுத்திருக்கு. இப்ப இந்த Qவும் Q1 ரெண்டும் பேரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன விசை இருக்கும் அப்படின்னு சொன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்கும். அப்ப பார்த்தேன்னா F2.
இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்கும். அப்ப இது வந்து என்னது F1 இப்படி போயிட்டு இருக்கு F3. சரிங்க சார். இப்ப இன்கேஸ் இது நெகட்டிவ் சார்ஜா இருக்கு சார். நல்லா கவனிச்சுக்கோ. பாருங்க இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் சார்ஜா இருக்கு சார். என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஈர்ப்பு விசை நடத்தும். அப்ப ஈர்ப்பு விசை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எப்படி இருக்கும் F. அப்ப F3 எப்படி இருக்கும், F2 எப்படி இருக்கும், அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப இந்த மேற்பொருத்தல் தத்துவம்னா என்ன சார் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதுதான். F net மொத்தமான விசை எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா F net is equal to F1 plus F2 plus அப்படியே போயிட்டு. அப்ப எல்லா விசையும் கூடுதலுக்கு சமமா இருக்கும். இங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா கவனிக்கணும். இதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலா கேட்போம். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம். இப்ப இந்த கிரிட்டிக்கலா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சார், இந்த F net என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு விசை இருக்கு சார். இப்ப இந்த கேஸ் சிம்பிளா நான் போடுறேன் பாருங்க. கொஸ்டின்ஸ்ல இருக்கு. இங்க F1 இருக்கு சார், இங்க F2 இருக்கு. நல்லா பாத்துக்க, நல்லா கவனிச்சுக்கோ. F2 இருக்கு சார். இப்ப இந்த F1க்கும் F2க்கும் தொகுப்பயன் விசை எங்க போகும், சென்டர்ல போகும். அப்ப இது வந்து F net. அப்ப F1 F2 எப்படி இருக்கு, மேக்கிங் அன் ஆங்கிள் θ. உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டரை நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப therefore F net force is equal to, நல்லா கவனிச்சுக்கோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். F net is equal to root of F1 square plus F2 square plus 2 into F1 F2 cos θ. இதனுடைய ஆங்கிளை கால்குலேட் பண்ண சொல்றாங்க சார். இதனுடைய ஆங்கிள் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்ப இதனுடைய ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு இதுக்குடைய ஆங்கிள், இதுக்கு இதுக்குடைய ஆங்கிள். அப்ப பாத்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா இதனுடைய ஆங்கிள் கால்குலேட் எவ்வளவு கோணத்தில் பயன்படுத்தோம்னா tan alpha is equal to F2 sin θ divided by F1 plus F2 cos θ. ஓகே சார். இப்ப இந்த ஆல்பான்றது எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா கவனிச்சுக்க, டைரக்டா நான் கொடுத்துறேன். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். tan alpha is equal to tan theta by 2. ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ஆல்பா is equal to theta by 2. அப்ப ஆல்பா எவ்வளவு சார் இருக்கு, இது θ அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆல்பான்றது என்னவா இருக்கும், θ by 2 இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். அடுத்தது பாருங்க, வேகமா முடிச்சிடும் பாருங்க. அடுத்த கான்செப்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி சார் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே கொஸ்டின் டிஸ்கஷன். அடுத்த கொஸ்டின்ஸ் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா இரண்டு விசைகளும் ஓகேவா, எண் மதிப்பு 2, எண் மதிப்பு 2, எண் மதிப்புல ஒரே விசை, ரெண்டு விசைகளும் செங்குத்தாக இருந்தால் எப்படி சார் இருக்கும்? செங்குத்தாக இருந்தால் இது ஒரு கொஸ்டின். இதுவே வந்து ஓகே நான் சொல்லிடுறேன். செங்குத்தாக இருந்தால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா F net. கொஸ்டின்ல பாத்துங்க, இரண்டும் ஒரே மாதிரியான விசை செங்குத்தான திசையில் செயல்பட்டால் அதனுடைய தொகுப்பயன் விசை எவ்வளவு அப்படின்னு சொன்னா உடனே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். therefore F net is equal to root of F square plus F2 square, F square plus 2 into F square cos 90 degree. cos 90 எவ்வளவுப்பா? 0 sir. 0 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா F net is equal to 2 into F square. அப்ப இரண்டு விசைகளும் சமமான விசைகளும் செங்குத்து திசையில் சென்றால் அப்ப நம்மளுடைய ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் ரூட் 2F. உடனே நீங்க டைரக்டா நம்மளுக்கு உடனே இந்த ஃபார்முலா எழுதணும், ரூட் 2F.
சரிங்க சார். செகண்ட் ஒன், இரண்டு விசைகளும் ஒரு 60 டிகிரி கோணத்துல பெற்றிருக்கு சார். இது ஒரு விசை F, கொஸ்டின்ல கொடுப்பாங்க, கோணம் எல்லாமே கொடுப்பாங்க. F கொடுத்திருக்காங்க சார். இது ஒரு F. இது வந்து என்ன பண்ணிருக்காங்க, 60 டிகிரி கோணத்துல வச்சிருக்காங்க சார். அப்ப F net எங்க சார் இருக்கும், இதுக்கு சென்ட்ரல்ல போயிட்டு இருக்கு. அப்ப F net உடைய ஃபார்முலா என்னன்னு எழுதிடலாமா? therefore F net is equal to, அதே கான்செப்ட் தான், F square plus F square plus 2 into F square cos 60 degree 1/2 sir. 1 by √2 sir. அப்ப F net 2 1 by √2 நீங்களே சொல்லுங்க. 1/2 sir. 2F square plus 2 into 1 by 2 F square. கரெக்டா பாருங்க. இப்ப 2 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். therefore is equal to, நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, என்ன சொல்லும் போல 3F square. அப்ப F net is equal to √3F. நல்லா பாருங்க, இரண்டு கொஸ்டின்ல பாருங்க, இரண்டு செங்குத்து, அதாவது வந்து 90 டிகிரில இருந்தா √2F, 60 டிகிரில இருந்தா √3F. அப்ப இதனுடைய ஆல்பா எவ்வளவு சார் இருக்கும் சொல்லுங்க போலாம். இதனுடைய ஆல்பா எவ்வளவு இருக்கும்? θ 90 டிகிரி, ஆல்பா எவ்வளவு இருக்கும்? இதனுடைய ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? யாராவது சொல்லுப்பா. θ 90 டிகிரி, ஆல்பா எவ்வளவு இருக்கும்பா? 45 டிகிரி. குட், தட்ஸ் ஆல். இதுதான்பா நம்மளுக்கு கொஸ்டின். அப்ப இதனுடைய ஆல்பா எவ்வளவு இருக்கும்? 60 டிகிரி. அவ்வளவுதான்பா. எழுதிக்கலாமாப்பா சார்? அதே வந்து ஒரு 120 டிகிரில இருக்கு சார். அதே வந்து θ இஸ் ஈக்குவல், அடுத்த கான்செப்ட், ஒரு சின்ன ஒரு கான்செப்ட், θ இஸ் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் பாருங்க 120 டிகிரி இருக்கு. அப்ப எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா, F net is equal to F. எழுதிக்கலாமா? அவ்வளவுதான்ப்பா, இதுதான் பேசிக் திங்ஸ். ஓகே, இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க பாருங்க. ஒரே மாதிரியான மின்னூட்டங்கள் சமபக்க முக்கோணத்துல வச்சிருக்காங்க. முக்கோணத்தினுடைய ஒவ்வொரு எட்ஜ்லயும் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு முனையிலையும் வச்சிருக்காங்க. கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு முனையிலையும் வச்சிருக்காங்க. Q Q Q. ஓகேவா? Q. இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க. இதனுடைய பக்கம் வந்து நான் எடுத்திருக்கேன் ஏ. அவங்க கொடுத்திருப்பாங்க, நான் சும்மா ஏன்னு எடுத்திருக்கேன். இப்ப ஏதாவது ஒரு முனையில் வைக்கப்பட்ட விசையினுடைய, ஏதாவது ஒரு முனையில் வைக்கப்பட்ட மின்னூட்டத்தின் மீது ஏற்படுத்தும் விசை எவ்வளவுன்னு கேட்கிறேன். ஏதாவது ஒரு மின்னூட்டம் எங்க இருக்கு, 1 2 3 இருக்கு. ஏதாவது ஒரு முனையில வச்சிருக்கிற மின்னூட்டத்தின் மீது செயல்படும் விசை. அப்ப கண்டிப்பா நான் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கேன். அப்ப இதை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இதனால இது செயல்படும் விசை. அப்ப இதனால இது செயல்படும் விசை என்னது அப்படின்னு சொன்னா, நான் வந்து சும்மா ஒரு கான்செப்டுக்காக இது F1ன்னு எடுத்திருக்கேன். நல்லா பாருங்க, இதுவும் நேர் மின்னோட்டமே. இதனால இது செயல்படும் விசை என்ன அப்படின்னு சொன்னா F2ன்னு எடுத்திருக்கு. அப்ப சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொன்னா 120 டிகிரி தானே, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய கோணம் எவ்வளவுப்பா இருக்கும்? 80 டிகிரி கரெக்டா, 90 டிகிரி. அப்ப பார்த்தோன்னா 60 டிகிரி எடுத்துக்கலாமா? கரெக்டா பாருங்க, புரியுதுங்களா? இந்த ஏதோ கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்கிறாங்க, ஏதாவது ஒரு மின்னூட்டத்தின் மீது
செயல்படும் விசை. அப்ப நான் இந்த மின்னூட்டம் எடுத்துறேன் சார். இல்ல சார் நான் இந்த மின்னூட்டம் விடுங்க பாருங்க, இந்த மின்னூட்டத்தை எடுத்திருக்கேன். இந்த மின்னூட்டத்தை என்னென்ன விசை சார் செயல்படுத்தும்? இந்த பொருளால் ஒரு விசை செயல்படுத்தும். அப்ப இங்க ஒரு விசை இருக்கும். இந்த ஒரு மின்னூட்டத்தால் ஏற்படுத்த ஒரு விசை. அப்ப நம்மளுக்கு தெரியும் உள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள் வெளியே இருக்கிற ஆங்கிள் சமம். அப்ப 60 டிகிரி. அப்ப 60 டிகிரினா எவ்வளவுப்பா இருக்கு? எஃப் நெட் எவ்வளவுப்பா? 60 டிகிரினா எஃப் நெட் எவ்வளவுப்பா? 30 degrees. √3f. அவ்வளவுதான். f is equal to நம்மளுக்கு தெரியும் 1/4πε0 q into q square divided by a square. ஓகே, எழுதிக்கலாமா பாருங்க. இந்த f எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணா போதும் சார். இதெல்லாம் நான் இன்கே கொஸ்டின்ஸ்ல 1 கூலும் 2 கூலும் 3 கூலும் கொடுத்தாங்கன்னா வேற மாதிரி மாத்தணும்பா. 1 கூலும் 2 கூலும் இங்க எல்லா சார்ஜஸையும் சேமா இருக்கும் பொழுது பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்க சார், அடுத்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸ்கொயர்ல வச்சிருக்காங்க சார். இப்படி இருக்கு. எல்லா முனைகளும் ஒரே வகையான மின்னூட்டம். இதனுடைய பக்கம் ஏ ஏ ஏ ஏ கொடுத்திருக்காங்க. அதே கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு ஏதாவது ஒரு முனையில் வைக்கப்பட்ட, அப்ப பாருங்க இந்த முனையை நான் எடுக்கிறேன். திருப்பி அதே டைப்ல எடுக்க இந்த முனை எடுக்கிறேன். இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். கண்டிப்பா என்ன இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். கண்டிப்பா இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, இங்க ஒரு சார்ஜஸ் இருக்கு. அப்ப அந்த சார்ஜஸ் ஒரு விசை நம்மளுக்கு கொடுக்கும். எழுதிக்கலாமா பாருங்க? எழுதிக்கலாமாடா? இது ஓகே. அப்ப நான் ஒரு விசை, இதுக்கு ஒரு நேம், ஒவ்வொரு நேம் ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். f1 கொடுக்குறேன், இது அப்ராக்சிமேட்லி இது அப்படியே டைரக்டா கொடுத்துறேன். f2 கொடுக்குறேன், f3 கொடுக்குறேன். அப்ப இங்க என்ன ஆங்கிள் சார் பெற்றிருக்கும் பாருங்க? ரெண்டுத்து ஆங்கிள் பாருங்க 90 டிகிரி. கரெக்டா? கரெக்டாடாது 90 டிகிரி. அப்ப 90 டிகிரி அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் f is equal to f net is equal to எவ்வளவு? 90 டிகிரி எவ்வளவு ஃபார்முலா? √2f. ஓகே, √2f. ஆனா f2 இங்க இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோ. f2 இங்க இருக்கு, நல்ல இது அடிச்சு. f1 ஆல் ஏற்படுது, f2 ஒன்னு இருக்கு, f3 இருக்கு. நெட் ஃபோர்ஸ் எங்க சார் போகும்? கண்டிப்பா நெட் ஃபோர்ஸ் இங்க தான் போகும். எழுதிக்கலாமாடா? எழுதிக்கலாமா? ஓகே. இப்ப நல்லா கவனிச்சுக்கோ. இந்த கியூக்கும் இந்த கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் a. ஓகே சார். அப்ப இந்த கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார்? பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணனா a² + a² கிடைக்கும். அப்ப இதனோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் அப்படின்னா √2a. ஓகே, அவ்வளவுதான்ப்பா. எதனா டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல என்ன டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, இவ்வளவுதான். சின்ன ஒரு கான்செப்ட் முடிஞ்சிச்சு, போதும். இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்றத நான் இப்ப இன்கேஸ் சார் நான் இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் வேற மாதிரி கேட்கறாங்க சார். இது நெகட்டிவா இருக்கு, இது பாசிட்டிவா இருக்கு, இது நெகட்டிவா இருக்கு சார். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா விசை மாறுபடும், அவ்வளவுதான். பாசிட்டிவ் முடிஞ்சிச்சு, இது நெகட்டிவ் என்ன பண்ணும்? இந்த விசையானது இந்த உள்நோக்கி வரும், அவ்வளவுதான்.
இந்த விசையானது என்னாகும் உள்நோக்கி வரும். அப்ப வரும்பொழுது என்ன ஃபார்முலாஸ்ன்றதை நம்ம நியூமரிக்கல் சால்வ் பண்ணும் பொழுது நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு லாஸ்ட் ஒரே ஒரு இது சார் சென்ட்ரல்ல வச்சா என்ன சார்? சென்டர்ல வந்து ஒரு சென்டர்ல பாருங்க, இங்க கியூ சார்ஜஸ், இங்க கியூ சார்ஜஸ், இங்க கியூ சார்ஜஸ். அப்ப சென்ட்ரல் என்ன சார் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா F net is equal to 0. அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயர்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் கியூ சார்ஜ் பிளஸ் கியூ சார்ஜ் பிளஸ் கியூ சார்ஜ் பிளஸ் கியூ சார்ஜ். சென்ட்ரல் என்ன சார் அப்படின்னு சொன்னா இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா F net is equal to 0. ஓகேவா? Yes, sir. Okay, that's all. Okay, just a minute. Okay, numericals எதாவது பார்ப்போம். Wait a minute. Okay. Numericals, electric field numericals இதுவும் சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்ப இந்த விசையை பத்தி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பாயிண்ட் என்னன்னா அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம் அப்படின்னு என்ன எங்க படிச்ச மாதிரி இருக்கா? வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னப்பா? மின்புலம். ஓகே சார், இது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to force per unit test charge. ஓகேவா? இது என்ன சார் அப்படின்னு சொன்னா எப்பயுமே இந்த Q0 என்றது வந்து பாசிட்டிவ் சார்ஜா தான் இருக்கும். சார் இங்க எங்கிட்ட ஒரு Qன்ற ஒரு சார்ஜ் இருக்கு, இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா இந்த சார்ஜை சுத்தி என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு மின்புலத்தை, ஒரு விசையை உருவாக்கிட்டு இருக்கும். சார் இங்க இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுக்கிறேன், சோதனை மின்னூட்டம் எடுக்கிறேன். அந்த சோதனை மின்னூட்டம் எப்பயுமே பாசிட்டிவா தான் இருக்கும். அப்ப இந்த சோதனை மின்னூட்டத்தை எடுத்துட்டு நான் பக்கம் எடுத்துட்டு போகும் பொழுது அங்க ரிப்பல்சிவா இருந்துச்சுன்னா நீங்க இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். இதான் சோர்ஸ் சார்ஜ். இங்க இருக்கக்கூடிய இன்கேஸ் அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது என்ன சார்ஜ் அப்படின்னு சொன்னா இது நெகட்டிவ் சார்ஜ். அப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மின்னூட்ட மூலம், அதை வந்து சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சோர்ஸ் சார்ஜ், நான் எடுத்து இருக்கக்கூடிய சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ். எப்பயுமே இது வந்து Q, கேபிட்டல் Qன்னு பண்ணி எப்பயுமே இந்த சோர்ஸ் சார்ஜ் தான் ரொம்ப கிரேட்டரா இருக்கணும். டெஸ்ட் சார்ஜை விட அதிகமா இருந்துச்சுன்னா தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாமாடா? அப்ப Fன்றது Q0 இருந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. Q0 பாத்தீங்கன்னா எப்பயுமே அதுக்கு பேர் என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ், சோதனை மின்னூட்டம் பாசிட்டிவ் சார்ஜ்ல தான் இருக்கும். அப்ப நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரிய ஒரு ஃபார்முலா, therefore E is equal to நம்மளுக்கு Fனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அப்ப சோதனை மின்னூட்டம் அப்படின்னு சொன்னா F என்னது 1/4 π ε0
நம்மளுக்கு என்ன பண்றாங்க, சோதனை மின்னூட்டம் கேபிட்டல் கியூன்னு போடுறது, ஸ்மால் கியூன்னு போடுறேன். கியூ ஸ்மால் கியூ சோதனை மின்னூட்டம் இன்டு அடுத்தது என்ன, டெஸ்ட் சார்ஜ் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கியூ நாட். அப்ப கியூ நாட் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். therefore எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught q divided by r square. இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னு சொன்னா நியூட்டன் பர் கூலும். டவுட் இருக்கா? டவுட் இருக்கா பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுல. நோ சார். ஓகே, அவ்வளவுதான் பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம சொல்லிட்டோம். இங்கேயும் அதே மாதிரிதான் மேற்பொருந்தல் தத்துவம் ஃபோர்ஸ்ல எப்படி இருக்கோ விசையில எப்படி இருக்கோ அதே தான். அப்ப மேற்பொருந்தல் தத்துவம் E is equal to நம்மளுக்கு என்ன E1 plus E2 plus அப்படியே போயிட்டே இருக்கும். இப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுல நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு இது அடுத்தது நல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, சுழி. ஓகே, நல் பாயிண்ட் அப்புறம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே சார், இவ்வளவுதான் நம்மளுடைய கான்செப்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சது. அப்ப பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா பாருங்க. அடுத்தது டேக்டா வேகமா போற டைம் ஆயிட்டு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இதுக்கெல்லாம் நியூமரிக்கல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஃபீல்டு என்னது ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால முடிச்சுட்டு போனா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். மின் விசை கோடுகள். மின் விசை கோடுகள் சார் இது என்ன சார் பண்ணது, மின்விசை கோடுகள்னா என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது மாயக்கோடு, இட் இஸ் இமேஜினரி லைன். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இதுதான் கேட்பாங்க. இட் இஸ் இமேஜினரி லைன். நீங்களா கற்பனை கோடு. இது வந்து மின்விசை கோடுகள் என்பது என்னன்னா கற்பனை கோடு, நீங்களா வரையக்கூடிய ஒரு கோடு. எப்பயுமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்கேஸ் இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோ, பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மின்விசை கோடுகள் வெளிநோக்கி செல்லும். மூவிங் அவுட்வர்ட் நார்மல் டு த சர்ஃபேஸ். அப்ப வெளிநோக்கி போகும் பிளஸ் கியூ. சார் இதே வந்து மைனஸ் கியூக்கு ஒரு கற்பனை கோடு வரைஞ்சிருக்காங்க. மைனஸ் கியூக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா எல்லா கோடுகளும் உள்நோக்கி வரும். அதுவே வந்து இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்னு இருக்கு சார், இங்க இன்னொன்னு வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் ஒன்னு இருக்கு சார். பிளஸ் கியூ ஒன்னு இருக்கு, மைனஸ் கியூ ஒன்னு இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ. இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மின்விசை வருது, வெளிநோக்கி வரும், இது உள்நோக்கி போகும், வெளிநோக்கி வரும், உள்நோக்கி போகும். இப்ப இது என்ன ஆகும், வெளிநோக்கி எங்கேயோ இடத்துல போகும், இது உள்நோக்கி வரும். சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே சார். இதுல என்ன சார் இமேஜினரி லைன், இது வந்து என்ன கர்வ் அப்படின்னு சொன்னா க்ளோஸ்ட் ஆகாது. பாருங்க அடுத்த ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த கோடுகள் ஒரு மூடிய கோடுகளா இருக்காது. பாருங்க பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவ்ல முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் சார். திருப்பி என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் இருக்கு, இது நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவ்ல முடிஞ்சிட்டு திருப்பி நெகட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவ்ல முடியாது. அப்ப பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவ்ல முடியும். அப்ப இது வந்து என்ன கர்வ் அப்படின்னு சொன்னா ஓப்பன் கர்வ். இது வந்து ஒரு மூடிய பாதை கிடையாது. நல்லா பாருங்க 1 மார்க் கொஸ்டின். இது மூடிய பாதை கிடையாது. எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றது வந்து இட் இஸ் நாட் எ க்ளோஸ்ட் கர்வ், இட் இஸ் எ ஓப்பன் கர்வ். சார் இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. இங்க
எந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுதுன்னு எப்படி சார் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த கோடுகளுக்கு தொடுகோடு வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த கோடு செல்லுகிறது பாருங்க பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு போகும் பொழுது அதுல வந்து ஒரு தொடுகோடு வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து அட் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, அதனால பாத்து இதெல்லாம் புக்ல இருக்கும், கொஞ்சம் பாத்துங்க. இதுதான் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே மாதிரி ஒவ்வொரு கோடுகளும் என்ன ஆகாது அப்படின்னா இன்டர்செப்ட் ஆகாது, குறுக்கீட்டு விளைவு ஏற்படுத்தாது. ஒவ்வொரு கோடுகளும் எல்லா கோடுகளும் தனித்தனியா தான் போகும். அப்ப பார்த்தா இன்கேஸ் ஒரு 1 மார்க்ல கேக்குறாங்க சார், இப்ப 2 கோடுகளும் என்ன ஆகுன்னா இன்டர்ஃபியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 2 கோடுகளும் ஒன்றுடன் ஒன்று இணைஞ்சிச்சுன்னா என்ன சார் நடக்கும்? அப்ப நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ்ல முடியுது. மின்புலம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? மின்புலமானது என்னது நேர் மின்னூட்டத்துல என்னது தொடங்கி எதிர் மின்னூட்டத்துல வந்து என்ன பண்ணுது முடிவடைகிறது. இப்ப இன்கேஸ் இந்த 2 கோடுகளும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருதல் அதாவது இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து 2 டைரக்ஷன் காமிக்கும். அதனால இது செயல்படாது. அப்படிதான் கான்செப்ட். நல்லா பாத்துங்க, சொல்றது புரியல கூட பாத்துங்க, கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டிப்பா என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா நெவர் இன்டர்செப்ட். சார் இன்டர்செப்ட் ஆயிடுச்சுன்னா என்ன சார் நடக்கும்? இன்டர்செப்ட் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதாவது வந்து மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வந்து 2 டைரக்ஷன் குடிக்கும். அப்ப இஃப் இன்டர்செப்ட் அதாவது வந்து இன்டர்செப்ட் ஆயிடுச்சுன்னா இன்டர்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கிவ்ஸ் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன் தான், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன் தான் கொடுக்கும். ஆனா இன்டர்செப்ட் ஆச்சுன்னா இட் கிவ்ஸ் 2 டைரக்ஷன். அப்ப கண்டிப்பா இது நடைமுறைக்கு பயன்படுத்த முடியும். ஓகே சார், இப்ப எதனா டவுட் இருக்கா? எழுதிக்கலாமாப்பா? ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வேற என்ன இருக்கு? ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து புக்ல பாத்துங்க, இன்டர்செப்ட் ஆகுது. ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சார், இப்ப சில டைம் வந்து கொஸ்டின்ஸ்ல இப்படி கேட்கறாங்க சார், எலக்ட்ரிக் ஃபீல்ட் சில டைம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ். அப்ப யூனிட் Q0 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சார், Q0 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 மைக்ரோ கூலமா இருக்கும், இல்லைன்னா 1 மில்லி கூலமா இருக்கும். அப்ப அங்க விசை கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா கவனிச்சுக்க, அங்க விசையானது கொடுத்திருந்தாங்கன்னா E கண்டுபிடிச்சுக்கலாம். சிம்பிளான கான்செப்ட். ஏதாவது ஒரு நியூமெரிக்கல்ஸ் போடலாமா பார்க்கலாம். இது மாதிரி ஒரு நியூமெரிக்கல்ஸ் போட்டுடலாம். அலைவூசல் இப்ப பாருங்க, வேகமா முடிச்சிடலாம். டைம் பீரியட் ஆஃப் சார்ஜ்டு பெண்டுலம். நல்லா கவனிச்சுக்கோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அலைவூசல் எடுத்திருக்கேன். அந்த அலைவூசல்ல வந்து நான் வந்து என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கேன். கண்டிப்பா அலைவூசலுடைய வெயிட் எப்பயுமே எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கும். இப்ப அடுத்த ஒரு கான்செப்ட், இது பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால எப்படி இருக்கும்? எப்பயுமே ஃபோர்ஸ் வந்து பிளஸ் வெளிநோக்கி போயிட்டு இருக்கும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ன்றது இப்படி இருக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். எழுதிக்கலாமா? Yes, sir.
அப்ப இங்க ஓகே நல்லா கவனிச்சுக்கோ. இங்க எனக்கு கிடைக்கக்கூடிய டக்குன்னு வேகமா முடிச்சிடலாம். புரியல கூட டைரக்டா இன்னொரு டைம் நீ பாத்துங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சார்ஜ் பிளஸ். அப்ப ஏற்கனவே நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல படிச்சது தான், டக்கு நம்ம முடிச்சிடலாம். therefore எஃப் நெட் அதாவது வந்து ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ மொத்த ஃபோர்ஸ் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா வெயிட் a minute. ஓகே கரெக்ட். இப்போ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சார்ஜ். எழுதிக்கலாமா பாருங்க. எம்ஜி மைனஸ் மேல போயிட்டு இருக்கு, கரெக்ட் தானே? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் படிச்சிருக்கீங்களா? ஓகே நல்லா பாத்துங்க. எம்ஜி இந்த பக்கம் போயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷன் போனா பாசிட்டிவ், மேல் நோக்கி போனா நெகட்டிவ், அதே வந்து இந்த டைரக்ஷன் போனா பாசிட்டிவ், அதே ஆப்போசிட்ல போனா நெகட்டிவ். ஞாபகம் இருக்கா? டக்கு முடிஞ்சிச்சுங்களா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய ஃபார்முலா நான் கால்குலேட் பண்றேன். அப்ப எம் இன்டூ ஜி எஃபெக்ட், அதாவது ஜி எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு வேகம் முடிஞ்சு எம்ஜி மைனஸ் இக்யூ. இப்ப எனக்கு என்ன வேணும்? ஜி எஃபெக்ட் வேணும். அப்ப ஜி எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஜி இஸ் ஈக்குவல் டு எம் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப பார்த்தோன்னா ஜி மைனஸ் இக்யூ பை எம். நமக்கு தனி அலைவூசலினுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அலைவூசலினுடைய ஃபார்முலா இப்பதான் நம்ம படிச்சோம். என்ன பண்ணா நம்மளுக்கு தெரியும்? 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜி. ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ஓகே. அப்ப therefore t is equal to 2 pi root of L by G minus charge EQ divided by M. எழுதிக்கலாமாடா? ஓகே. இது வந்து நான் வந்து இப்ப நம்மளுக்கு என்னன்னா ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். திரும்பி நான் பாருங்க, அதே கான்செப்ட் நான் போடுறேன் பாருங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அழகா உனக்கு புரியுற மாதிரி நான் கொடுத்துறேன். ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேல் நோக்கி இருக்கு. இப்போ புரிஞ்சிடும் உங்களுக்கு டக்கு. அதே பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் இருக்கு. அதே பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா கீழ் நோக்கி இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோ. கீழ் நோக்கி இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு, கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு, மேல் நோக்கி போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கு? ஓகே முடிஞ்சிச்சு. அடுத்த கான்செப்ட் பாத்துக்கோ. கண்டிப்பா இதனுடைய வெயிட் எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கும். அப்ப இங்க ஒரு விசை இருக்கும், டென்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். நல்லா பாருங்க, இங்க வந்து டென்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, கரெக்ட் தான்? ஞாபகம் இருக்கா? அப்ப மேல் நோக்கி ஒரு டென்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப இங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், எஃப் டேஷ். சார் இந்த எஃப் டேஷ் எப்படி சார் இருக்கும்? இப்ப பாரு, எங்க இருக்கு? இ இருக்கு. அப்ப கியூ, அப்ப ஃபோர்ஸ் வந்து கீழ் நோக்கி இருக்கும். நல்லா பாத்துக்கோ, ஃபோர்ஸ் வந்து கீழ் நோக்கி இருக்கும். அப்ப எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் E is equal to F by discharge. Therefore F is equal to Q into E. அப்ப F is equal to நம்ம என்ன எழுதிக்கலாம்? Q into E. அதே மாதிரி இங்கேயும் வெயிட் வந்து கீழ் நோக்கி இருக்கும். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு நியூமெரிக்கல் கேட்பாங்க. எந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுதோ அதே டைரக்ஷன்ல அந்த விசையும் இருக்கும். அப்ப F dash. அப்ப F dash is equal to Q into E. இங்க வெயிட் மட்டும்தான் ஆக்ட் ஆகும், mg. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா விசை டென்ஷனல் ஃபோர்ஸ் இங்க இருக்காது. ஓகே முடிஞ்சிச்சு. இப்போ உடனே நம்ம டைம் பீரியட் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். நம்மளுக்கு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதேதான். F net is equal to mg. ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப பிளஸ் mg பிளஸ் qe.
இங்கேயும் அதேதான் எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மேல இருக்கு மைனஸ்ல இருக்கு மைனஸ் கியூஇ. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு பாருங்க, வேகம் முடிச்சுட்டேன். இங்க எஃப்பும் பாருங்க, அடுத்தது பாருங்க, எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு இந்த எஃப்பும் எம்ஜியும் எப்படி இருக்கு பாருங்க, பர்பண்டிகுலரா இருக்கு. அப்ப பர்பண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்றேன், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா நம்மளுக்கு என்ன காஸ் 90 வந்து என்ன ஆயிடும், 0 பாருங்க. இது ரெண்டுமே செங்குத்தா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், எம்ஜி ஹோல் ஸ்கொயர் பிளஸ், ஓகேவா? இப்ப விசை எலக்ட்ரிக் அதே டைரக்ஷன்ல விசை இருக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா QE ஹோல் ஸ்கொயர். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். என்னன்னா டைம் பீரியட் T is equal to 2 pi root of L by G. எழுதிக்கலாமா? இங்க G எப்படி சார் இருக்கும்? அடுத்த கான்செப்ட் வேகம் முடிச்சிடுறேன்னு பாருங்க. இங்க G எப்படி சார் இருக்கும்? அப்ப பாத்தீங்கன்னா therefore G னே போயிடும். therefore இங்க வந்து எப்படி இருக்குன்னா G effective is equal to G plus QE by M. இங்க எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா G effective is equal to G minus QE by M. இங்க எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா therefore G effective is equal to root of G square plus QE by M whole square. That's all. ஓகே, இப்போ அவ்வளவுதான் டைம் பீரியட். ஓகே, எதனா டவுட் இருக்கா? எதனா டவுட் இருக்காப்பா? தம்பிகளா புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் இந்த கான்செப்டை விட்டுருங்க, நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இதை விட்டுருங்க, நம்மளுக்கு இந்த கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் பாருங்க, சிம்பிள் பாருங்க. சார் நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தா என்ன சார்? அப்படியே மாறும், அவ்வளவுதான். நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தா என்ன சார் அப்படின்னு சொன்னா மேல் நோக்கி போனா அதே கான்செப்ட் தான், கீழ் நோக்கி வந்தாலும் என்ன ஆகும், அதே கான்செப்ட் தான். அப்ப இங்க வந்து என்ன சார்ஜஸ்ன்றது நம்மளுக்கு தேவையில்லை. பாத்துங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கோ அதுதான். அப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம பார்த்துடலாம். எதனா டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, இப்ப இன்கேஸ் சார் இப்ப அடுத்த கொஸ்டின் வேகம் முடிச்சிடலாம், டைம் எனக்கு கிளாஸ் ஆகுது சார். இங்க வந்து இன்கேஸ் இது நெகட்டிவா இருந்துச்சுன்னா, நல்ல கான்ஃபியூஸ், இது வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இந்த G எஃபெக்டிவ் அப்படியே கொஞ்சம் மாத்திக்கும். இங்க G எஃபெக்டிவ் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா பிளஸ் இடத்துல மைனஸ் ஆயிடும், மைனஸ் இடத்துல பிளஸ் ஆயிடும், அவ்வளவுதான். நெகட்டிவா இது ஃபர்ஸ்ட் நீங்க நெகட்டிவ் படிக்காதீங்க, பாசிட்டிவ்னு படிச்சுட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுதான் பெண்டுலத்தினுடைய ஃபார்முலா. அப்ப நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கான்செப்ட் எல்லாமே என்ன ஆயிடும், மாறிபடிடும். இப்ப பாருங்க, இப்ப இன் கேஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேல் நோக்கி போகும்பொழுது ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், கீழ் நோக்கி வரும்போது இது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், பாயிண்டிங் இன்வர்ட். ஓகே ஓகே, இது அப்புறம் பார்த்துக்கலாம். புரியுதா பாருங்க? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே இட் இஸ் எனஃப். நம்ம நாளைக்கு திருப்பி இது கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.